கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அப்படின்னாவே வந்து ஒரு ஒரு முக சந்தோஷம். எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. யாரையுமே முகம் சுழிச்சு பேச மாட்டாங்க. அவங்கள வந்து மற்றவங்கள ஒரு காரியத்துக்காக பழகுவாங்க. அப்படி ஒரு பழக்கமே அவங்களுக்கு இருக்காது. எதுனாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து செய்வோம். வாங்க, எல்லாரும் நல்லா பழகுவோம். நிறைய விஷயங்கள் கத்துக்குவோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா, அத அடுத்தவங்களுக்கு வந்து எலிவேட் பண்ணி, நல்ல விதமா சொல்லி, நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அல்லது வந்து அதில் ஒரு எல்ஐசியில் இருக்காங்கன்னு வைங்களேன், அதில் என்னெல்லாம் சிறப்பான திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்க மற்றவங்களுக்கு விரிவாக சொல்லி மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை அவங்க சுயநலத்துக்காக பண்ண மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அடுத்தவங்க குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு எப்போ தேவை, என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுக்கக்கூடியவங்க வந்து கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க வீட்டில் இருந்தால் கவலையப்பட வேண்டியதாங்க. அந்த குடும்பத்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்துருவாங்க. யாரை பற்றி அசர மாட்டாங்க. உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். எவ்வளோ துரோகிகள் இருந்தாலும் அவங்கள போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோலேருந்து திரும்ப வாழ்க்கையை தொடங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்ஸுங்கிறது வந்து இந்த கன்னிராசிக்காரங்க தான் இருக்கு. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரொம்ப அன்பானவங்க. அவங்க வந்து அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. யாரையும் ஒரு தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் கிடையாது. பொறாம குணம் இருக்காது. எதையும் அஞ்சாதவர்கள், அஞ்சா நெஞ்சன், ஓடா பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய சக்ஸஸை அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கன்னிராசி பெண்கள் அப்படின்னாலே வந்து நிறைய ஆண்கள் வந்து அவங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னா என்ன காரணம்? அவங்கள்ட்ட நல்ல குணங்கள் இருக்குன்னு அர்த்தம். அந்த அத்தனை நல்ல குணங்களும் படைத்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்க சனி பயிற்சி கண்ட சனியாக இருக்குது. ஆனால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. இந்த நேரத்தில் ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல பயிற்சியாக தான் இருக்குது. அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்த இந்த குரு பயிற்சி தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. தொழில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. தொழிலில் வந்து ஒரு பலவிதமான ஒரு டெக்னிக்கலாக என்னெல்லாம் புதுசாக இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை பூரா பயன்படுத்தி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அதுவும் வந்து குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கவங்க, இன்சூரன்ஸ் தொழிலில் இருக்கவங்க, அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் பெரிய அதிர்ஷ்டங்கிறது காத்திருக்கு. நிறைய சோதனைகள் மற்ற ராசிக்காரங்களை கூட வேலையை விட்டு போக சொல்லுவாங்க. ஆனால் அந்த கன்னிராசிக்காரங்களாம் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சிறந்த மனிதர்கள். அவங்கள்ட்ட வந்து நன்மையும் அல்லது வந்து நல்ல சிந்தனைகளும் அதிகமாக இருக்குது. அந்த சிந்தனைகளே ஒரு மனிதனை செயல்படுத்தும். அது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு பொருந்தும். ரொம்ப அன்பானவங்க, அனுசரிக்கக்கூடியவங்க, எதிரிக்கும் வந்து உணவளிக்கக்கூடியவங்க. மற்றவங்க மாதிரி வந்து ஒரு செய்வனை வைக்கிறது, அதில் பஞ்சாயத்து பண்ணுறது, அல்லது வந்து 4 பேர் முன்னாடி வந்து தன்னை ஒரு தற்புகழ்ந்து பேசுறது, அப்படியெல்லாம் அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது. ஏன்னா வந்து எப்பயுமே திறமைங்கிறது அடுத்தவங்க சொல்லணும். நம்மளை வந்து எலிவேட் பண்ணிக்க கூடாது. நம்ம வந்து தற்பெருமை பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து ஏங்க நீங்கள் சொல்லுங்க, அவங்க வந்து சொன்னால் தானே தெரியும். நீங்களே உங்க ப்ரொபகண்டா பண்ணுங்க, நீங்களே வந்து வெளிப்படுத்தணும், உங்களை நீங்கள் தாங்க ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, திறமை இருக்கு. திறமையானவர்கள் கண்டிப்பாக முன்னுக்கு வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே வந்து இந்த கன்னிராசிக்காரங்க தான். ரொம்ப அன்பானவங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக தான் இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கு.